சுத்தி இருக்க எவனுமே போகக்கூடாது. என் சுத்தி இருக்க எவனுமே போகக்கூடாது. எனக்கு கிடைக்காது யாருக்குமே நான் பண்ணாத வேற எவனுமே பண்ணக்கூடாது. அதுல ரொம்பவே கவனமா இருந்த ஒரு பர்சன் நான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்பி சோப்பிடிச்சுட்டு கேக்குதுல. அதாவது என் ஃப்ரெண்டு என்ன சொல்லும் போது நான் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, மச்சான் இதெல்லாம் குழப்பம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த குழப்பம் பண்றதுக்கு சும்மா இல்லாம நாம ஒரு நல்ல கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கோம், பாருங்க நம்ம சம்பாதிக்கிறீங்க, இதுக்கு மேல வேற என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி அவனை அவ்வளோ டிமோட்டிவேட் பண்ணி அவன் போயிட்டு என்னைய விட்டுட்டான். சரி இவன் வரமாட்டான், அவன் தேர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸு என்னை சுற்றி இருக்கவங்க மற்றவங்களாம் பேசாம 50 நான் வேற தேவையில்ல வேலை பார்த்துட்டு இருக்கான், அதுல எந்த போயிட்டு அவங்களெல்லாம் கேட்டு போனீங்கன்னா நீங்களும் எங்கேயா போயிட்டு சிக்கிறியோ சொன்னா கேட்டு எவனும் போகாதியோ அப்படின்னு அவனை சுற்றி இருக்கவங்க சேர்த்து எடுத்துட்டு இருந்த ஒரு பர்சன் தான் நான் இந்த பிசினஸ்க்குள்ள வந்ததே வந்து பாத்தீங்கன்னா கொரோனா டயத்துல வேலை போய் வீட்டுல வந்து உட்காந்துருக்கும் போது தான் தம்பி சொன்ன மாதிரி யாருக்குமே வருமானம் இல்லை. வீட்டுல வருமானம் நேரத்துல நான் எங்க வெளியே எங்க போறதுன்னு தெரியாம இருக்கும்போது பக்கத்துல கூலி வேலைக்கு பசங்க நம்ம ஊருக்கார பேர் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தேன். போய்கிட்டு இருக்கும்போது அங்க நம்ம கூலி வேலைக்காண்டி பைக்ல போகல, அந்த பைக்கையும் போலீஸ்காரங்க கொரோனா நேரத்துல வண்டி தூக்கிட்டு வந்துன்னு வண்டியை பிடிக்கி வச்சுக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில தான் எனக்கு இருந்த வேலை கம்பெனில போயிடுச்சு. கொரோனா நேரத்துல கையில வச்சு இந்த பைக்கு போயிடுச்சு. போலீஸ்காரங்க பண்ணிட்டாங்க. வீட்டுல அப்பாவுக்கு வேலை இல்லை, தம்பிக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை இல்லை. அப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில இந்த ஒர்க்கை இப்போ நம்மளோட ஜமாமியா மேமா இருக்கட்டும், நம்ம கார்த்திகேயன் சார் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இந்த விஷயத்த நான் வரும்போது புரிஞ்சு எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. கொரோனா டயத்துல வேற எங்கேயும் வெளியே போக முடியல. அப்ப சுத்தமா புரியாம எடுத்த ஒரு வாய்ப்பு மூலமா இது வரைக்கும் ஒரு 65 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கேன். 65 லட்ச ரூபா சம்பாதிச்சேன். என்னடா பண்ணு வேற வழி இல்லாம ஜாயின் பண்ணிட்டோம். துன்பத்துக்குன்னு காசு கொடுத்தோம். வேற என்ன பண்ணி தொலைய என்னத்தையோ போய் கேட்போம். அவன் இப்போ நம்ம குடும்பம் அவன் கையில இருக்கு, நம்ம காசு அவன் இருக்கு, அவன் சொல்றதை கேட்டுதான் அப்படின்னு சொல்லி அப்படி போயிட்டு கேட்க ஆரம்பிச்சேன். என்னடா நடக்குது, நம்ம காசை போட்டுருக்கோம், என்னதான் நடக்குன்னு கேட்க ஆரம்பிச்சேன். கேட்கும் பொழுதுதான் ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. இந்த விஷயம் நல்ல விஷயம் தான், இவன் சொல்ற விஷயத்தான் ப்ரூஃப் வச்சிருக்காங்க, கம்பெனி லீகலா தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, சர்டிபிகேட் வச்சிருக்காங்க, எல்லாமே கரெக்டா கொண்டு போயிருக்காங்கிறது அப்புறமா தான் புரிய வந்துச்சு. புரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரியலன்னா, புரிஞ்சாலுமே இது ஏன் மத்தவங்க நம்ப மாட்டாங்க. இப்ப நீங்க சார் கேட்ட மாதிரி தான், இது எல்லா விஷயமே நீ கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க, ப்ரூஃப்லாம் இருக்குன்னு சொல்றீங்க, நம்ம சொல்றோம் தெரியுமா, யாருமே வரலன்னா நான் ஜாயின் பண்ணி எதுவுமே பண்ணலன்னா அப்படியா இருந்துச்சுன்னா இப்படியா இருந்துச்சுன்னா இந்த சந்தேகத்திலே பாதி பேர் எடுக்க முடியாது, வரது கிடையாது. இதுக்கு நான் நமக்கு சீமான நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அரசியல் பேச வேண்டியதில்லை, சீமான அரசியல் சொல்லுவாங்க. எப்படி இருந்தா அவர் வந்து ஒரு இடத்துல நிறைய போட்ட நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டு அந்த தொழில் நம்ம கண்டிப்பா ஜெயிச்சு வேண்டாம், அந்த தொழில் நம்ம வேண்டாம் அப்படின்னு பேர் பார்ப்போம். அந்த தொழில ஃபுல்லா எலெக்ஷன்லாம் முடிஞ்சுட்டு அந்த தொழில் தோற்றுவோம். ஒரே ஒரு தடவை மட்டும் அங்க இருக்க தம்பிங்கெல்லாம் போயிட்டு ஒரு சர்வே எடுத்து பார்ப்போம், என்ன இருந்துச்சு அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து பார்க்காங்க. எப்படி எலெக்ஷனுக்கு முன் எலெக்ஷனுக்கு பின் அப்படின்னு சர்வே. எலெக்ஷனுக்கு முன் அங்க போயிட்டு இருக்கக்கூடிய வீட்டுலாம் கேட்கும்போது இந்த தடவை தம்பிக்கு தான் போடுறோம், எல்லாத்தையும் அவங்க இலை கட்சிக்கு பூ கட்சிக்கு போட்டு ஏதோ பார்த்தாச்சு, இந்த தடவை தம்பிக்கு தான் போடுவோம், வேற மாதிரி ஜெயிக்கண்டா அப்படின்னு அந்த வீட்டுல அவர் போய் அவங்க ஒரு 10-20 வீட்டுல ரேண்டமா கேட்ட இடத்துல எல்லா இடத்துலயுமே சீமான் நம்பர் தான் சொல்லியாச்சு. சரி அப்ப இந்த இடம் கண்டிப்பா சீமானம் தான், இந்த இடம் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஏசி முடிஞ்சது தோத்தைக்கு அப்புறமா அப்புறமேட்டு சரி இந்த மாதிரி ஒரு ஏசி முடிஞ்ச நீங்க யாரு போட்டீங்க, சீமான் தான் போடணும்னு நினைச்சோம், எப்படி சீமான் தான் போடணும்னு நினைச்சோம், எப்படிதான் நம்ம போட்டாலும் ஒரு தோக்க தான் போனோம், எப்படிதான் நம்ம போட்டாலும் தோக்க தான் போனோம், எதுக்கு போட்டு ஓட்ட வேஸ்ட் பண்ணான்னு சொல்லி நம்ம பூ கட்சி போட்டுவிட்டேன், எதுக்கு போட்டு ஓட்ட வேஸ்ட் பண்ணி நம்ம சூரிய கட்சி போட்டுவிட்டேன் அப்படின்னு முதல் சொல்லியிருக்கு. சரி அடுத்த ஆள்கிட்ட போய் கேட்போங்க, என்னாச்சு நீங்க ஏன் ஓட்டு போடல, அதாவது எப்படி இருந்தாலும் சீமா நல்லா தான் பேசுறான், வந்தா என்னமோ நல்லா பண்ணுவான்னு தான் தோணுது, ஆனா எப்படி நம்ம ஜெயிக்க முடியும், அதுதான் ஓட்டு வேஸ்ட் பண்ணான்னு சொல்லி நான் இந்த கட்சிக்கு போட்டேன். சரி அடுத்த 3வது ஆள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சீமான் நல்லா பேசுனாங்க, நீங்களா ரொம்ப உறுதியா இருந்தீங்களா, எப்படி வேற யார் போட்டீங்க, நான் வந்து நம்மளோட சூரிய கட்சி போட்டேன், எதுக்காண்டி அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா எனக்கும் சீமான் பேசுனா பிடிக்குது, அவனெல்லாம் வரவிட மாட்டான், அவன் நல்லது பண்ண நினைக்காங்களா, அவனா வரவிட மாட்டாங்க, அதுதான் எதுக்கு ஓட்ட வேஸ்ட் பண்ணான்னு நானும் ரொம்ப சிம்பிளா ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு. என்னன்னா அதாவது இருக்கிற விஷயம் நல்ல விஷயம், சொல்ற ஆள் நல்லா இருக்கு, ஆனா இது நடக்குமா, இது நான் முடியுமா, இது கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே மறுக்கா எவனுமே வரலன்னா நான் எப்படி ஜெயிப்பேன், இவன் வரலன்னு சொல்லி அவனும் இவன் ஜெயிக்க மாட்டான்னு சொல்லி அவனும் அப்படியே சுத்தி முத்தி பார்த்தா இவனுமே ஓட்டு போடல, அப்ப எப்படி ஜெயிக்கிறது? இதுதான் நம்ம மனுஷங்களோட ரியாலிட்டி. என்ன அப்படின்னா
நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமா இருக்கட்டும், நம்மளோட ரியாலிட்டி லைஃப், நம்மளோட பசங்க, நம்மளோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை விதைச்சிருக்காங்க. என்ன விதைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிறந்ததுலேருந்தே விதைச்சது நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல கம்பெனில ஜாயின் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல ஒரு ஓரம் பக்கம் பக்கத்துல ஒரு வீடு கட்டணும், அப்படியே அங்க போய் செட் ஆயிடும். இதான் யார் பண்ணியிருக்கா? நம்மளோட ஃபேமிலி நம்மளுக்கு விதைச்ச எஜுகேஷன் சிஸ்டம். அவன் தானே. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ், ஏன்னா இப்போ 3ஆம் கிளாஸ் பசங்க ரொம்ப விவரமாயிட்டாங்க. ஒரு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்க பையனை கூப்பிட்டு, தம்பி நீ என்ன ஆக போற, என்ன ஆக போறேன்னு கேட்கணும், எதுக்காண்டி ஆக போறேன்னு கேட்கணும். ஃபர்ஸ்ட் என்ன ஆக போற, நான் ஒரு போலீஸ் ஆக போறேன். என்ன ஆக போறேன், நான் ஒரு டாக்டர் ஆக போறேன். எதுக்காண்டி ஆக போறேன், நான் வந்து போலீஸை நிறைய பேருக்கு நல்லது பண்ண போறேன், நான் டாக்டரே நிறைய பேருக்கு நல்லது பண்ண போறேன். ஒரு காலேஜ் படிக்க பையன் போய் கேட்கணும், என்ன ஆக போறேன், படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு பண்ணிப்போம், டாக்டர் வேலை பண்ணி நல்லபடியாக சமாளிச்சு வீட்டை செட்டில் பண்ணி செட்டில் ஆகணும். அதாவது 3ஆம் கிளாஸ்ல பொதுநலமா இருந்த ஒரு பையன் காலேஜ் போகும்போது என்ன ஆயிருந்தான், சுயநலமா மாறலாம். அதை தான் என்ன பண்ணுது நம்ம சிஸ்டம் திணிச்சுக்கிட்டே வருது. அப்படிப்பட்ட இடத்துல நம்ம போயிட்டு ஒரு பொதுவான விஷயம், நீங்க 4 பேரை வாழ வைக்கிறது மூலமா, 4 பேருக்கு ஒரு வருமான வாய்ப்பு கொடுக்கறது மூலமா நீங்க வருமானம் சம்பாதிப்பீங்கன்னு சொல்லும் பொழுது அந்த மனசு ஏத்துக்கும், நம்பும். அதை நம்ம மனசும் ஏத்துக்காது, நம்ம மனசு நம்பாது. நம்ம போயிட்டு சொல்ற மனசும் ஏத்துக்காது, சொல்ற மனசும் நம்பாது. புரியுதுங்களா? ಈಗ நான் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு எப்படி சொல்ல, ஒரு நேர்கோட்டில் நம்மளோட மக்கள் எல்லாருமே ஒரு நேர்கோட்டில் பயணிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நேர்கோட்டு வந்து ஒரு தவறான பாதை, அது மூலமாக மெதுவாக முன்னேறல அப்படின்னு சொல்லி, அப்போ ஒரு எறும்பை எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, எறும்பு இருக்கிற பெரிய தொழிலில் வந்து ரொம்பவே ஆக்கப்பூர்வமான விஷயம். எறும்பு வந்து நேராக நடந்துகிட்டே இருக்கு. அது நேராக நடந்துட்டு ஒரு பெரிய குழிக்குள்ள வந்துட்டே இருக்கு, ஒரு பெரிய குழிக்குள்ள விழுந்துட்டே இருக்கு. இடையில போயிட்டு ஒரே ஒரு எறும்பு மட்டும் திரும்பி பார்த்து அது என்னமோ புளியா இருக்குன்னு திரும்பி நவுண்டு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய எறும்புலாம் இல்ல அங்க போறீங்க அது புளின்னு சொல்லும் பொழுது அந்த எறும்புலாம் என்ன சொல்லும், போடா பைத்தியக்காரா, எல்லாருமே அந்த லைன்ல போய்கிட்டு இருக்காங்க, நீ தான் லைனை விட்டு வெளியே வந்து அங்க புளி இருக்குன்னு சொல்லுது, நீ தான் பைத்தியம், நீயும் வா சொல்லுமா சொல்லாது. இதுக்கு நான் எதுக்கேண்டி இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். அதுதான் நம்மளோட வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும், அதுதான் நம்மளோட சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிருக்கோம். அது மாதிரி நம்மளோட முஸ்லீம் சமூகத்தையா இருக்கட்டும், இல்லை இந்த சிவகங்கை மதுரை ஏரியாவா இருக்கட்டும், அங்கே இருக்கீங்க பூரா ஃபாரின் போனாதான் நீ பெரிய ஆகணும். எப்படி மைண்டப்ல ஒரு விஷயத்தை திணிச்சு வச்சிருக்காங்க, என்னது நீ ஃபாரின் போனா மட்டும்தான் பெரிய ஆளா முடியுங்கிறத திணிச்சு வச்சிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப என் டீம்ல குவைத் டீம், நம்ம தம்பி சொன்ன மாதிரி குவைத் டீம்னு ஒரு டீம் இருக்காங்க. அந்த டீம்ல ஒரு 40 பேருக்கு மேல இருக்காங்க. அதுல எல்லாத்தையுமே பேசியிருக்கேன். அதுல ஒரே ஒரு ஆள்கிட்ட கேட்டதுதான், நம்ம வந்து ஒரு மனுஷனா பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், படிச்சிட்டோம், ஃபாரின் போயிருக்காங்க. அந்த டீம்ல கூட மேக்ஸிமம் பீப்புள் 10 வருஷம் 20 வருஷம் ஃபாரின்ல இருக்காங்க. நான் அவங்களை கேட்டது, 10 வருஷம் 20 வருஷமா ஃபாரின்ல இருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? வீடு கட்டிட்டேன் சார், கல்யாணம் முடிச்சேன் சார், குழந்தைங்களை காலேஜில் படிக்க வைக்கிறேன் சார், அடுத்து கார் வாங்க போகிறேன் சார், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் சார். சரி சார், இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க சார், நீ எத்தனை வருஷத்துல இங்கே வருவீங்க? அதான் சார் தெரியும். என்னது அதான் சார் தெரியல. ஏன் சார் தெரியல? இல்லை சார், நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஊரில் வந்து ஒரு வருஷம் இருந்துடலான்னு தேத்தி போத்தி பார்த்தேன், ஆனால் அங்கே வர வருமானம் இங்கே வரமாட்டேங்குது, இங்கே பத்த மாட்டேங்குது. சரி சார், எல்லாம் சொல்லி ஓகே, நீங்க பிறந்துட்டீங்க, வளர்ந்துட்டீங்க, நம்ம வீட்டுக்கும் நம்மளோட கொண்டாடி பிள்ளைகளுக்கும் நம்மளோட அப்பா அம்மாவுக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய மிஷினா தான் பிறந்திருக்குமா? பணம் சம்பாதிக்கக்கூடிய மிஷினா இருக்க தான் பிறந்திருக்குமா? அதானே பண்ணிட்டு இருக்கோம் மாநிலத்துல. அங்க போயிட்டு நம்ம இருக்கோம், நல்லது கெட்டதை பார்க்க முடியல, துக்கம் சந்தோஷத்தை பார்க்க முடியல, கொண்டாடி பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க முடியல. எதுக்கு பிறக்கணும்? எதுக்கு அங்க போயிட்டு சாவணும்? பிகாஸ் இங்க நமக்கு ஏற்ற வருமானம் வந்து கிடைக்கல. அப்போ அந்த வருமானத்தை இன்னொரு தாரான்னு சொல்லும் பொழுது அவனை நம்பவும் முடியல. என்ன பண்ண முடியல? நமக்கு வெளியே போயிட்டு கிடைக்கிற சம்பளத்தை இங்க ஒருத்த உள்ளூர்ல இருந்து தாரான்னு அவனை நம்ப நம்மளால முடியல. புரியுங்களா? ஒரே ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் சார், அதுலயே நமக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிடும். இப்போ ஹீரோ ஹீரோயின்ஸ்னா நமக்கு எல்லாருமே தெரிஞ்சிடும், அப்படிதானே? இப்போ நயன்தாரா யாருக்கெல்லாம் தெரியும்? தெரிஞ்சவங்க மட்டும் கையை சொல்லுங்க, கை தூங்க. நயன்தாரா தெரிஞ்சவங்க என்ன ஊழல் பற்றியா இருக்க பேரது கூட தெரியும். நயன்தாரா எல்லாருக்கும் தெரியும், அவன் தானே. இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு கால்குலேஷன் என்ன
ஒரு மூவிக்கு நயன்தாரா சம்பளம் மினிமமா நயன்தாரா சம்பளம் 10 கோடி. எவ்வளவு? 10 கோடி. எனக்கு ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் பாலிவுட் போயிட்டு இது எதுக்கு சம்மந்தம் இல்லாம இந்த டாபிக் இதுக்கு சம்மந்தமே இல்லை, எதுக்கு நயன்தாரா பத்தி எடுத்துக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா டாபிக்கு சம்மந்தம் இருக்கு. இப்போ நம்மளோட பர் மந்த் அப்படிதானே, பர் மந்த் 2 லட்சம் வாங்குறீங்க. அப்போ 12 மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க? எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க? 24 லேக்ஸ் சம்பாதிச்சீங்க. அந்த 24 லேக்ஸ்ல எவ்வளவு கையில நம்மளுக்கு சேவிங்ஸ் இருக்கு? 12 மாசத்துல ஒரு 24, ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் 24 லட்சம் சம்பாதிச்சீங்களா? எவ்வளவு நம்ம கிட்ட சேவிங்ஸ் இருக்கு? அதான் வேற என்ன 10. இப்போ கரண்டா நம்ம கிட்ட எவ்வளவு சேவிங்ஸ் இருக்கு? வேற என்ன 10 சொல்றோம். நம்ம கிட்ட இப்போ நீங்க எவ்வளவு வருஷம் வேலை பார்த்தீங்க? 27 வருஷம். 20 வருஷம் வேலை பார்த்து எவ்வளவு சேவிங்ஸ் இருக்கு? இப்போ சும்மா தோராயமா சொல்லுங்க. நீங்க கரெக்டா சொல்ல விட யாராவது ஒய்ஃபை போட்டோ எடுத்து போட்டு என்னடா நீ அங்க எவ்வளவு காசு இருக்கீங்க சும்மா தோராயம் 50 லட்சமா ஒரு 50 lakhs இருக்கு. அதாவது 27 வருஷம் நம்ம உழைச்சி எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம்? 50 லட்சம் சேவிங் வச்சிருக்கோம். இந்த விஷயம் உங்களுக்கு நடந்த மாதிரி நம்ம ஊர்லயும் இங்க இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கா? ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு கிடைச்ச மாதிரி 50 லட்சம் கிடைக்க சேவிங் பண்றதுக்கோ இல்ல 2 லட்சம் வேலை கிடைக்க வேற யாருக்கா வாய்ப்பு இருக்கா? ஃபர்ஸ்ட் கிடையாது. சரிங்களா? முதல் விஷயம். ரெண்டாவது, 27 வருஷத்துல நம்மளால 50 லட்சம் சம்பாதிக்க முடியுது. ஒரு படத்துக்கு அதிகபட்சம் அவங்க எடுத்துக்கிற டைம் 1 வருஷம். 1 இயர். எவ்வளவு? 1 வருஷம் ஃபுல்லா ஒரு படத்துக்கு எடுத்தா கூட எவ்வளவு சம்பாதிக்காங்க? 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும். ஆமா தானே? இப்போ 1 கோடி அப்படின்னா எத்தனை லட்சம் ரூபா? 1 கோடினா 100 லட்சம் ரூபா. அப்ப 10 கோடினா 1000 லட்சம். எவ்வளவு? 1000 லட்சம். நயன்தாரா ஒரு படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வருது? அப்படி 10 கோடி இல்லையா? எவ்வளவு? 1000 லட்சம். 1000 லட்சம் வாங்கக்கூடிய நயன்தாரா ஒரு வருஷத்துல 1000 லட்சம் சம்பாதிக்க முடியும். ஆனா நம்ம 27 வருஷம் விட்டு ஏதோ ஒரு மூலையில கிடந்து உருண்டு பிறந்து அதுவும் நம்ம யூசர் சாரை தவிர்த்து வேற யாருக்கும் இந்த சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா என் டீம் யாரும் பேர் இருக்காங்க. சோ நம்ம ஒரு 50 லட்சம் சம்பாதிக்க எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 27 வருஷம். 27 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பிறந்து வளர்ந்துருக்கீங்களா? அதே வருஷம் மொத்தம் உங்க டோட்டல் ஏஜ் எவ்வளவு? 61. அதாவது 50 லட்சம் ரூபாய் நம்ம யூசர் பிரதர் சேவ் பண்றதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னா எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு? 61 வருஷம் ஆயிருக்கு. ஆமா தானே? ஆனா அதே விஷயத்த நயன்தாரா ஒரு பொண்ணு ஒரே வருஷத்துல ஒரு வருஷம் கூட அவ்வளவு ஒரு பண்றீங்க. ஒரு 3 மாசம் 4 மாசத்துல 1000 லட்சம் சம்பாதிச்சு ஒரு நயன்தாரா 3 4 இருக்கு. ஒரு நயன்தாரா மாயமந்திரம் தேவை நினைச்சிருக்கோம். இதை நீங்க திங்க் பண்ணிருக்கோம் நம்ம. ஏன் அப்படின்னா நமக்கு இங்க இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி. ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இங்க வந்து நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், புல்லட் பைக் வாங்குறேன், அப்புறமா ஆப்பிள் ஐபோன் வாங்குறேன், 1 லட்சம் 2 லட்சம் ஐபோன் வாங்குறேன், செயின் வாங்குறேன், டாப் வாங்குறேன், நான் பாட்டு அடிச்சு விடும் போது யாராலையும் நம்ப முடியல. ஏன் நம்ப முடியல? ஏன்னா இந்த காசுலாம் நம்ம வம்சத்தையும் அவனு பார்த்தே, நம்ம தாத்தா பார்த்தே கிடையாது, நம்ம அப்பா பார்த்தே கிடையாது, நம்மளோட அண்ணன் தம்பியை பார்த்தே கிடையாது. அந்த வருமானத்தோட நீங்க வா ஒரு ஆப் வச்சிருக்கோம், இந்த ஆப் எடுத்து விளம்பரப்படுத்தி உனக்கு லட்சக்கணக்கில் தர நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கலாம்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்ம அவனை பார்க்கும்போது என்ன பார்ப்போம்? வைத்தியக்காரனா பார்ப்போம். எப்படி? வைத்தியக்காரன் பார்ப்போம். இது ரியாலிட்டி. ஆனா இதே விஷயத்த வெளி உலகத்தை இப்ப நயன்தாரா என்ன பண்றாங்க? ஒரு நடிகையா இருக்காங்க, மக்கள் கிட்ட நிறைய விஷயங்களை தெரியப்படுத்துறாங்க. அது மூவி மூலமாவோ விளம்பரம் மூலமாவோ. நீங்க நாமளும் ஆஸ் இந்தியான்னு ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்பை பத்தி சிம்பிளா 3 வழியில சொல்லுவோம். ஆஸ் இந்தியான்னு ஒரு ஆப், ஒரு இந்தியன் ஆப். இந்த ஆப்பை உருவாக்கிட்டாங்க. ஆப்போட ஹெட் ஆஃபீஸ் சென்னை ப்ரோமேட்டர். தமிழ்நாடு ஃபுல்லா இதுக்கு ஒரு 150 200 பிரான்ச்சஸ் இருக்கு. நம்மளுக்கு இந்த ஆப்ல என்ன ஒர்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு ஆப் இருக்குன்றதை நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா சொல்லுங்க, விளம்பரப்படுத்தி கொடுங்க. இதான் நம்மளோட வேலை. விளம்பரப்படுத்தி கொடுத்ததுக்கு உங்களுக்கு என்ன தருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைஃப் டைமா இந்த ஆப்ல பொருள் எல்லாம் கம்மி ரேட்ல தராங்க. டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல பொருளை கொடுத்து டெலிவரி வீடியோ தராங்க. இப்படி ஒரு நிறுவனம் இருக்குங்கிறத நீங்க யாருக்காவது ஷேர் பண்ணி உங்க மூலமா யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு வருமானம்.
அது நீங்க சொல்லி யூஸ் பண்ணாங்களா அதுக்கு மட்டும் வருமானம். நீங்க சொன்னோம் போயிட்டு மத்தவங்க சொன்னோம்னா அதுக்கு அவனுக்கு வருமானம் உங்களுக்கு வருமானம். அப்ப நம்மளோட வேலை என்னங்க? அட்வர்டைஸ்மெண்ட் தான் நம்மளோட வேலை. சோ நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இது வந்து நீ மண்டே மைண்ட் வாஷ் பண்ற, அப்புறமா கேன் வாஷ் பண்ற, அப்புறமா அப்படி ஆள் பிடிக்கிற, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கேட்டுட்டேன், நிறைய வாங்கிட்டேன். ஏன்னா 60 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் நமக்கு தான் தெரியும். அதுக்கு பின்னால என்னென்ன குத்து வைக்கிறேன்னு நமக்கு தான் தெரியும். அதுக்கு நான் எவ்வளவு ரேட்டு ஏற்றிருக்கேன், எவ்வளவு ரேட்டு பேசிருக்கேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பேர் கேன் வாஷ், இதுக்கு பேர் கேன் வாஷ், இதுக்கு பேர் பிரெயின் வாஷ். இது வந்து நம்ம மற்றவங்களை ஆள் பிடிக்கிறோம், இதெல்லாம் ஓகே. சட்டை என்ன சட்டை சூப்பர். கடை பேர் அசோகா ஆலமா சட்டம் வள்ளி ரசகலா இருக்கு. சட்டை சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களை கேட்கேன். நான் உங்க தம்பி, நான் என்ன பண்றேன்னா அண்ணன்ட்ட சட்டை சூப்பரா இருக்குன்னா எங்க வேணும்னு கேட்கேன். நீங்க என்ன சொன்னீங்க? இப்போ அசோகா சொன்னீங்க. நான் என்ன பண்றேன்னா குடுக்குன்னு அசோகாவுக்கு போறேன். என்ன பண்றேன்? குடுக்குன்னு அசோகாவுக்கு போயிட்டு இந்த மாதிரி என் அண்ணன் யூஸ் பண்ண வந்து ஒரு சட்டை போட்டு தம்பி வெள்ளை கலர் சட்டில பூ போட்டு இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு, அதே மாதிரி சட்டை 4 சட்டை எடுத்துக்கணும்னு யார்கிட்ட கேட்க? அசோகாவை கேட்கேன். கேட்டோன்னே அவன் எடுத்து போட்டான். எடுத்து போட்டு நான் எடுத்து பார்க்க இன்னும் 2000, 1500, 200 போட்டுறான். நான் எடுத்து நேரம் பில் கவுண்டர் போனேன். பில் கவுண்டர் போயிட்டு அசோகா அந்த பில் கவுண்டர் கொடுத்துட்டு இங்க பாருங்க நம்ம அண்ணன் யூஸ் பண்ண இருக்கா, அவர் சொல்லி இந்த கடைக்கு வந்த பில்லு எல்லாம் கொடுக்க முடியாது, சட்டையை கொடுக்க அப்படின்னு அசோகாவோட பில் கவுண்டர் சொன்னோம்னா அவன் என்ன பண்ணுவான்? இழுத்து இப்படி இழுப்பான். இழுத்து விட்டு வச்சே காசு அப்படியே ரத்தத்தை பார்த்துட்டு அண்ணனாவது ஒண்ணு முதல் எனக்கு காசு எடுத்து வயிறுன்னு சொல்லுவோம். இப்போ நான் அந்த கடைக்கு போறதுக்கும் அந்த கடையில போயிட்டு சட்டை எடுக்கிறதுக்கும் பில்ல போயிட்டு காசு கொடுக்கறதுக்கும் யாரு காரணம்? யாரு யூசர் பண்ண? ஆமா தானே? யூசர் பண்ணதான் அந்த இது காரணம். யூசர் பண்ண ஒரு படத்துக்கு போறோம். படத்துக்கு போயிட்டு படத்துல நின்று 2-3 போட்டோ எடுத்து படம் சூப்பரா 5 படம் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டீங்க. நான் அண்ணன் போன் பண்ணி அண்ணா இந்த மாதிரி என்ன படத்துல ஸ்டேட்டஸ் போட்டீங்க, படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்கேன். தம்பி செம்ம படப்பா, தளபதி பிச்சுட்டே அப்படின்னு சொல்லி போயிட்டீங்க. நீ ஒரு வாரம் சொல்லி போயிட்டீங்க. நான் நேரா தளபதி படத்துக்கு போறேன். டிக்கெட் எடுக்க நிக்க நின்றுட்டு இந்த மாதிரி நம்ம அண்ணன் யூஸ் பண்ண வந்து ஸ்டேட்டஸ் போட்டு அப்படி படம் நல்லா இருந்துச்சு போட்டு அப்படி அதுக்கு வந்திருக்கேன். காசு கொடுக்க மாட்டேன், உள்ள ஒளிஞ்சு போகணும். என்ன கேட்பான்? தம்பி டிக்கெட் எடுத்து உள்ள போப்பா சொல்லணும் இல்லையா? டிக்கெட் எடுத்து உள்ள போறேன். அந்த படத்துக்கு நான் போறதுக்கும் டிக்கெட் எடுக்கிறதுக்கும் அந்த தியேட்டர் ஓனருக்கும் அந்த ஹீரோவுக்கும் காசு கொடுக்க யாரு காரணம்? இப்ப யூஸ் பண்ண நம்மளோட தம்பி ஒண்ணு நல்லா படிக்க வச்சு நல்லா வேலைக்கு சேர்த்து விட்டுட்டீங்க. நான் கேட்கேன், அண்ணா தம்பி வேலைக்கு போயிட்ட நம்மளுக்கு எங்க படிக்கச்சுன்னு கேட்கேன். தம்பி இந்த நம்ம அவன் படிச்சோடனே வேலைக்கு போயிட்டான்பா அப்படின்னு சொல்றீங்க. நான் என்ன பண்றேன்? நேரம் அண்ணாவசியம் போறேன், என் பிள்ளைய கூட்டு போறேன். இப்ப பாருங்க நம்ம அண்ணன் யூஸ் பண்ண பிள்ளைய படிக்கிட்டா அப்படியா நல்ல வேலைக்கு போயிட்டா அப்படி பிள்ளைய உங்க சும்மா சேர்த்துக்குங்க. என்ன பண்ணுவான்? தம்பி உன் அண்ணனா நொன்னா பீஸ் எடுத்தா உள்ளவங்க. நான் அந்த காலேஜுக்கு போறதுக்கும் அந்த காலேஜ் போய் கேட்கறதுக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கும் யார் காரணம்? யாரு? அதாவது நாங்க எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் கடை இருந்துச்சுன்னா அதை பத்தி சொல்லுவோம். அதுக்கு போயிட்டு நாங்க சொன்னவங்க போயிட்டு காசு போட்டு ட்ரெஸ் வாங்குவாங்க. அதனால எங்களுக்கு எந்த பயனும் இருக்காது. அதுக்கு போய் ஆள் சேர்த்து விட கிடையாது. நாங்க பணம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை ஸ்டேட்டஸ் போடுவோம். அதை பத்தி யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு போட்டுருவோம். அங்க போயிட்டு அவங்க காசு கொடுத்து படத்துக்கு போவோம். ஆனா அதுக்கு போய் ஆள் சேர்த்து விட கிடையாது. நாங்க பிடிச்ச ஒரு காலேஜ் நல்ல காலேஜ் இருந்து அதை பத்தி சொல்லுவோம். அதுக்கு ஃபீஸ் கட்டி கேட்பாங்க. அதுக்கு போய் ஆள் சேர்த்து விட கிடையாது. ஆனா ஒரு ஆப்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கன்னா இந்த ஆப்பை பத்தி நீங்க மத்தவங்க சொன்னீங்கன்னா வருமானம் தருவாங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது இது கேன்வாஸ் பண்ற மாதிரி இருக்கும். என்ன பண்றோம் சொல்றது புரியுங்க உங்களுக்கு? அதாவது நம்ம காலங்காலமா ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு எங்கேயுமே வருமானம் தராம எதுவுமே தராம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால அது வந்து புனிதமான விஷயம். அதே விஷயத்த இங்க பண்ணுங்கன்னு சொன்னா இது கேன்வாஸ் பண்ற மாதிரி இருக்கு, இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு, ஆள் சேர்க்கிற வர மாதிரி இருக்கு. அப்படின்னா வித்தியாசம் என்ன? நமக்கு தெரியல. நம்ம அன்றாட வாழ்க்கையில பண்ற விஷயத்துக்கு ஒருத்தன் வருமானம் தானே சொல்லிட்டோம்னா இது தப்பான தொழிலா பாருங்க. நம்ம காலங்காலமா நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சுன்னா அதுக்கு மற்றவங்க சொல்றது கேஷுவல் நல்ல விஷயம் தானே. ஆனா அதுக்கு வெளியே எவனுமே வருமானம் தரல. அந்த தேட்டர் ஓனர் உங்களுக்கு காசு தரல, அந்த அசோக ஓனர் உங்களுக்கு காசு தரல, எவனுமே காசு தரல. ஆனா அதே விஷயத்தை இந்த ஆப்ல பண்ணுங்க ஒரு காசு தரன்னு சொன்னாங்கன்னா நமக்கு என்ன இருக்கு? இது வந்து புரியுதா? பிரச்சனை கம்பெனில கடையிலையா நமக்கு இல்லையா?
வெளிய எவ்ரிதிங் இஸ் மார்க்கெட்டிங். உலகத்துல எல்லாமே மார்க்கெட்டிங் தான். அதே மாதிரி மக்கள் இல்லாம ஆட்கள் இல்லாம இங்க எதுவும் இயங்காது. ஆனா அது எல்லா இடத்துலயுமே மக்கள் சேர்றாங்க. மக்களை சேர்றதுக்கு நம்ம ஒரு உந்துகோலா இருக்கிறோம். ஆனா அங்க எதுவுமே நமக்கு அவுட்புட் தரல. அதே விஷயத்தை ஒருத்தர் காரணம் சொன்னோம்னா அது நமக்கு தப்பா தான் தோணும். ஏன்னா இது வரைக்கும் தராத ஒரு விஷயத்தை காரணம் உங்களுக்கு தோணும். ஸோ இப்போ சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நான் என்னோட பயிர் டீம்கா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய டீம்கா இருக்கட்டும், எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம், நான் இந்த பிசினஸ் எடுத்துட்டு கொரோனா டைம்ல பண்ணிட்டு அதுக்கடுத்து கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு வேலை கிடைச்சிது. 40,000 நமக்கு மறுபடியும் வேலைக்கு கூப்பிட்டாங்க. ஆனா போகாம மறுபடியும் இங்க இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், கொரோனா டைம்ல எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. பிடிச்சோ பிடிக்காம எடுத்துட்டேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தேன், ஆனா எடுக்கல. ஆனா அதுக்கு பேர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சூசைட் பண்ணாங்க. நிறைய பேர் செத்து போனாங்க. 2-3 பேர் செத்து போனாங்க, நிறைய பேர் சூசைட் பண்ணாங்க. காரணம் மணி இல்லை, ஃபேமிலியை பார்க்க முடியல, பொண்டாட்டில காத்தாப்புல தாங்க முடியாம இறந்து போனாங்க. இப்போ நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, எனக்கு தோணுன எனக்குள்ள நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன இருந்துச்சுன்னா, கல்யாணம் முடியல, பெரிய கமிட்மெண்ட் இல்லை, நம்ம நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கோம், 40,000 வேலை சம்பாதிக்கிட்டு இருக்கோம், அடுத்த நிமிஷம் நல்லதா வாழ்க்கை, நாளைக்கு இறந்து முன்னாடி யார் போடுறோம், அவங்க யாரு சோசா பண்ணி கொடுக்குறாங்க, அவங்க யார் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. இப்போ நான் மகாராஷ்டிரா, இப்போ இந்த கம்பெனியில நான் ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவா இருக்கேன். சரிங்களா? கிட்டத்தட்ட எனக்கு கீழே ஒரு 7,000+ பீப்புள்ஸ் இருக்காங்க. 7,000+ பீப்புள்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு நான் இங்க வரணுங்கிறது என்னோட ஐடியாவே கிடையாது. நான் இங்க வந்தாலும் வராட்டாலும் என் மூலமா இந்த வாய்ப்பு எடுத்து இந்த வாய்ப்பை பத்தி மக்களோட சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இங்க சொன்ன மாதிரிதான் இங்க கீழே ஒருத்தர், இங்க நான் இருக்கேன், எனக்கு யாரு வந்து இந்த வருமான வாய்ப்பை பத்தி எங்க பேசினாலும் எனக்கு காசு வரும். அது நான் இருந்தாலும் நான் இல்லாட்டாலும் இந்த ஐடிக்கு அமௌண்ட் வந்துட்டே இருக்கும். நான் இல்லைன்னா என் முன்னாடி பேருக்கு அந்த ஐடி அமௌண்ட் போயிட்டே இருக்கும். இது வேற எங்க இருக்கு? வேற எங்க இந்த வாய்ப்பு இருக்கும்? அதனால நான் இந்த வாய்ப்பை பற்றி சொல்லும் போது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, இந்த வாய்ப்பை ஒரு வருமானத்துக்காண்டி எடுக்காதா எடுக்காதீங்க. உங்களோட ஃபியூச்சருக்காண்டியோ, வருமானத்துக்கு நிறைய வேலை இருக்கு வெளியே, வருமானம் பணம் சம்பாதிக்க நிறைய வேலை இருக்கு, நிறைய பிசினஸ் இருக்கு. ஆனா நம்ம இருந்தாலும் நம்ம இல்லாட்டாலும் வருமானம் வருது, வெளியே எத்தனை வேலை இருக்கு, எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு கேட்டா அதுக்காண்டி இந்த பிசினஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் இங்க எல்லாத்தையுமே சொல்லுவேன். தென் நான் இங்க சொல்ல வந்ததே ஒரு பெரிய அப்டேட் காண்டி தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி ஜனவரி 6ஆம் தேதி 2024 LDP, அதாவது இப்போ நீங்க எடுத்த இந்த வாய்ப்பை ஏன் பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டேன். அதுல பண்ணா நம்ம என்ன கிடைக்குங்கிறத சொல்லிட்டேன். எப்படி பண்ணணும் அதை பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், சொல்லக்கூடிய கேள்விகளை, சொல்லக்கூடிய நெகட்டிவிட்டிஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை LDP லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஜனவரி 6ஆம் தேதி நம்மளோட சக்தி மினிகால், நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு ஏசி கால வச்சு ட்ரைனிங் கொடுக்குறோம். அதுல திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட் நம்மளோட ஏசி கால வச்சு ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங்ல நம்ம இந்த பிசினஸ் எப்படி பெரிய அளவு டெவலப் பண்ணலாங்கிற எல்லா டீட்டெயிலுமே சொல்லி கொடுப்போம். பிசினஸ் எடுங்க, எதுக்காண்டினா நான் இவ்வளோ வரவங்களுக்கும் புடிச்சுதான் எடுக்கலாங்கிறத சொல்லிட்டேன். உள்ள வந்துதான் கத்துக்கிட்டேன். நம்ம ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு போறோம். மெடிக்கல் காலேஜுக்கு எதுக்காண்டி போறோம்? நல்லா மெடிக்கல் படிச்சா நல்லா வெள்ள நிலையமா இருக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம், அதுக்காண்டி போறோம். மெடிக்கல் காலேஜுக்கு போனா நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா போகலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போறோம். ஃபீஸ் கட்ட முன்னாடி ஒருத்தன் எப்படி வெட்டணும், எப்படி அறுக்கணும், எப்படி ஆபரேஷன் பண்ணணும், எப்படி ஊசி போடணும் எல்லாத்தையும் சொல்லு. அப்புறம் நான் ஃபீஸ் கட்ட சொல்லி உட்காந்து என்ன பண்ணுவோம்? ஃபீஸ் கட்டி முதல்ல உள்ள போயிட்டு பார்ப்போம். அது எதுக்காண்டினா நம்ம சொன்ன விஷயம் ஒருத்தா இல்லையா, உண்மையா பொய்யா, சொன்னவங்க அந்த மாதிரி நடந்திருக்கா கிடைச்சிருக்கா இருக்கிறது மட்டும் தான் நமக்கு தேவை. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம உள்ள வந்துதான். இப்போ உங்களுக்கு சொன்ன விஷயம் தான் இங்க நம்ம பண்ண போறோம். ஆனா அதை எப்படி ப்ராப்பரா பண்றதுங்கிறத உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வரும். இதை பண்ணணுமா வேண்டாமாங்கிறத இப்ப நம்ம கையில. எப்படி பண்ணணும், எப்படி டெவலப் பண்ணுங்கிறது
உள்ளவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. லாஸ்ட் டைம்ல 2 நபர்கள் உங்களை மாதிரியே இதே மாதிரி என்ன தெரியாம வந்து உட்கார்ந்து இந்த ஒர்க்கை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒர்க் எடுத்து பண்ண ஆரம்பிச்சு இப்போ இந்த ஒர்க் மூலமா ஒரு மினிமம் வந்து மேக்ஸிமம் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்க இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். உங்களை மாதிரி புது ஆளா வந்து உட்கார்ந்து மறுபடியும் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி சம்பாதிச்ச ஒரு 2-3 பேரை இப்ப அந்த இடத்துல அவங்களோட ஷேரிங், அவங்க எதுக்காக இந்த ஒர்க்கை எடுத்தாங்க, அவங்க இதுல எப்படி சம்பாதிச்சாங்க அப்படிங்கிறத சொல்ல போறாங்க. கேட்கலாமா? ராமலட்சுமி மேடம், ராமலட்சுமி மேடம் பேர் கிடையாது. ஸோ லாஸ்ட் வீக்ல நம்மளோட குரூப்ல நம்மளோட டீம்ல இறங்கி இப்போ ஒரு குஸ்டா டச்சர் அப்படிங்கிற நம்ம இப்போ இந்த வருமான இப்போ எதுக்காண்டி எடுத்து பண்றாங்க, அவங்க ஆக்சுவலா என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிறத அவங்க சொல்லுவாங்க. நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டீங்க, எதுக்காண்டி ஒர்க் பண்ணிட்டீங்க? ஆக்சஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். கூப்பிடாங்கன்னு நினைக்கல, உடனே கூப்பிட்டுட்டாங்க. நான் வேற யாராவது இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி அல்மெடி ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு பாப்பா பிறந்து 5 மாசம் தான் ஆகுது. நான் இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன். எல்லாத்துக்குமே மணி ப்ராப்ளம் தான், அதனால தான் நானும் இதை எடுத்தேன். ஏதோ பிஸ்னஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்தது என்னோட தம்பி ராஜேஷ்குமார் தான். அவங்க தந்தாங்க. சரி எடுத்து பார்க்கலாமே, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போ வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு கான்டாக்டில் நிறைய பேர் உண்டு. எல்லாத்தையுமே இதை எடுத்து நான் சொல்லும்போது நிறைய நெகட்டிவ் தான் வந்தது. அப்போ நான் ரொம்பவே டவுன் ஆகிட்டேன். அப்போ தம்பிட்ட சொன்னேன், என்னப்பா எல்லாமே இப்படி இருக்குது, எல்லாமே ஃபெயிலியர் தான் முடியுது, என்னால் இது எப்படின்னு தெரியலன்னு. ஆனால் ரொம்ப எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி, இல்லைக்கா பண்ணலாம்க்கா, முடியும்க்கா, முடிஞ்சிருக்கா, இது இவ்வளோ தானக்கா, பண்ணிடலாம், முடிச்சிடலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவாகவே பேசிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் நான் யாருக்கு கால் பண்ணாலும் நான் ஜாயின் பண்ணி 2 வீக்ஸ் தான் ஆகுது. அதனால எனக்கு டைரெக்டாக பேசினா நிஜமாக யாருமே நான் பேசுறத வந்து கேட்பாங்களான்னு தெரியாது. உடனே எந்த டைம் இருந்தாலும் உடனே ஜமால் அக்காக்கோ ஹுசைன் அண்ணனுக்கோ கால் பண்ணி கொஞ்சம் பேசுறீங்களா, நீங்கள் சொல்லி புரிய வைங்க, அவங்களுக்கு புரியுன்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணிடுவேன். எப்போ இருந்தாலும் அவங்களோட சப்போர்ட்டால தான் நான் வந்து குயிக் ஸ்டார்ட் டச்சில் வந்து ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. சரி உன்னை நம்பி நான் எல்லாம் ரெடி பண்ணி தரேன், நீ பண்ணு, உன்னால முடியும், நீ ஓகே ஒரு அச்சீவ்மெண்ட் முடிச்சிட்டேன்னா நானும் உங்கள்கிட்ட வந்து ஆக்சஸ் ஃபேமிலி இறங்கி நானும் ஜாயின் பண்ணி பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அதாவது வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஒர்க் எடுத்துட்டு சொன்ன மாதிரி தான் எல்லாருக்குமே எடுக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். 2 வீக்ஸ், ஆமாம் 2 வீக்ஸ் அது வரைக்கும் ஒரு 3000 ரூபாய் சம்பாதிச்சு ஸ்டார்ட் பண்ணி சரிங்களா. தென் அதுக்கப்புறமா ஒரு மாரியப்பன் சார் வாங்க சார். வேலை பார்த்துட்டு இந்த ஒர்க்கை பார்ட் டைம் எடுத்து பண்றாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு இந்த ஒர்க்கை எதுக்காண்டி பிடிச்சது, எதுக்காண்டி இதை பண்றீங்க அப்படிங்கிறத முதல்ல என்னுடைய தம்பி சார்பில் தான் இதை ஜாயின் பண்ணேன். சமயத்தில் நான் வந்து செக்மால் வச்சுருக்கேன். அதில் வந்து வருமானம் பத்தாது, அதனால இந்த இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். பொதுவாக எடுத்துருந்தால் ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க டாக்ஸி தேவை எடுத்து அனைவருக்கும் நல்லது பண்ணலாம். நான் ஜாயின் பண்ணி ஒரு 8 மாதம் இதோட ஒரு 20,000 ஸோ ஒரு ஒர்க்கை பார்த்துக்கிட்டு ஒரு பார்ட் டைம்ல இருந்து நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணா கூட இங்கே நமக்கு ஒரு மினிமம் இன்கம் வந்து மேக்ஸிமம் இன்கம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதும் ப்ளஸ் இங்கே நம்மளோட நிறுவனத்தை பொறுத்தவரை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இதை பண்ணுறதுக்கு அண்ட் இந்த டீம்ல நிறைய வேலை நிறைய சம்பாதிக்க வச்சு பண்ணுறதுக்கு நம்மளோட பிசினஸை பொறுத்தவரை உமன்ஸ் இதில் நிறைய லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய வேலைன்னு சொன்னோடனே அதில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு இருக்குன்னா உமன்ஸ் தான் இருக்கும். அதனால தான் உமன்ஸ் இங்கே மிகப்பெரிய ஹேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நம்ம டீம்ல இப்போ இங்கே வந்துருக்கக்கூடிய உமன்ஸ்ல ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் எடுத்து நிறைய இன்கம் எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நம்ம ராஜேஷ் மேம். உங்களோட என்னோட பேர் ராஜலட்சுமி. நம்ம சிந்தத்திலிருந்து பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து என்னோட ஸ்கூல் நான் வந்து பேசிக்கல் கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு அங்கன்வாடி மையத்தில் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்டூடெண்டோட அம்மா வந்து எனக்கு கொடுத்த வாய்ப்பு தான் இது. நான் நிறைய தேர்தல் எனக்கு வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்னால பிசினஸில் கொஞ்சம் எங்கிட்ட லாஸ் ஆகிட்டாங்க. தேர்தல் கிடைச்சது தான் எனக்கு இது. நான் ஜாயின் பண்ணி 9 மாதம் ஆகுது.
ரூபாய்க்கு மேலே இன்கம் பண்ணிட்டு 15 வருஷத்துல எனக்கு இது ரீசெண்டாக நவம்பர் இன்கம் வேற 12,000 சில்லறை தான். ஆனால் இங்கே போன வாரத்தில் ஒரு வாரத்துக்கு 15,000 ரூபாய். என்னோட பிள்ளைகளையும் நான் அதை ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 பசங்களும் இருக்கேன், 2 பேருமே காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அவனுமே படிச்சு இதோட ஜாயின் நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணது 5 மாசம் தான் ஜாயின் பண்ணிருக்கான். 50,000 சம்பளம் வாங்கி அவனோட இன்கம் பண்ணி லாஸ்டா சொன்னாங்கல்ல, ஒரு 12ஆம் கிளாஸ் படிச்ச பையன், அதாவது அவங்களோட பையன் தான். ஒரு 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு இன்னும் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் கூட முடிக்கல. ஆனா இந்த பிசினஸ் ஒரு பார்ட் டைம் எடுத்து ஒரு 60,000 சம்பாதிச்ச நம்மளோட தம்பி, அவன் இந்த பிசினஸ் எப்படி பார்க்க எதுக்காண்டி எடுத்தான் அப்படிங்கிறதையும் சொல்றதுக்கு நம்மளோட பரத் சார். நான் வந்து இப்போ பேசிக்காக காலேஜ் தான் படிச்சிருக்கேன். அண்ணன் படிச்ச காலேஜ் ஸ்கேடில் ஃபஸ்ட் இயர் படிச்சிருக்கேன். சிசி டிபார்ட்மெண்ட் தான். இதுக்கப்புறம் இது ஆக்சுவலி எதுக்கு எடுக்கிறதுனா, அம்மா எடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஸ்பெஷலாக படிக்கிறது அப்படின்னு எடுத்தாங்க. எனக்கு ஐடி போட்டாங்க. ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தேன். அப்புறம் அம்மா எடுத்தாங்க, அக்கா எடுக்காம வந்து நானும் எடுத்தேன். இப்போ பெரிய லெவலில் இன்கம் சம்பாதிச்சிருக்கேன். போன வாரம் இன்கம் ஒரு வாரம் இன்கம் 10,700 ரூபா. வெளியே இதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிருக்கேன். ஆனால் அதில் ஒரு வருஷம் வேலை பார்த்தது 50,000 சம்பாதிச்சேன். இல்லை அதே மாதம் 60,000 சம்பாதிச்சேன். சம்பாதிச்சு என்னோட ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் நானும் கேட்டிருக்கேன். அதுக்கு வீடியோ வீட்டில் இருக்குது. நான் மட்டும் சம்பாதிக்காமல் என்னோட நண்பர்கள் எல்லாத்தையும் சம்பாதிக்க வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒரு போஸ்டிங்கில் போய் சம்பாதிக்க வச்சுருக்கேன். கிடைச்ச மிஸ் பண்ணி உடனே எடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து யார்கிட்ட கேட்கல, அம்மா ஐடி போட்டாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு பையனுக்கு வந்து அவன் என்னை நம்பி ஃபஸ்ட்டு ஒரு ஐடி போட்டான். ஆனால் அவனுக்கு ஐடி போட்ட ஒரு என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா, அவனுக்கு சார் கேட்ட மாதிரி பிவி, அந்த பிவியில் வந்து அவனுக்கு வந்து எப்படி சொல்ல, அவன் தான் ஃபஸ்ட்டு எனக்கு காணி அவன் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் தான் எனக்கு கீழே இருக்கணும், மொத்த டீம் எனக்கு கீழே இருக்காங்க. அப்படின்னா அவன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்கான். ஆர்மி சொன்னேன் அவன் ஃபஸ்ட்டு இருக்கும்போது மொத்த டீம் அவன் கீழே இருக்குது. இப்போ வர இந்த நாமினேஷனுக்காக அவன் மொத்த டீம் அவன் கீழே இருக்குது. ஏன்னா மினிமம் மேக்ஸிமம் ஒரு 50 பேர் கிட்ட அவன் கிட்ட பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவனுக்கு ஃபஸ்ட்டு அவன் ஸ்டார்ட் பண்ணதுனால மொத்த டீம் அவனுக்கு இருக்குது. ஆனால் அவன் டிவி 51,000 டிவி சேர்த்துருக்காங்க. அதனால யாருமே இந்த வாய்ப்பு விடுறாங்க. கிடைச்சவங்க ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிங்க. அதை பெஸ்ட்டாக தம்பி அவனோட ஸ்கேலிங்கோட சேர்த்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிட்டா பிளேஸ்மெண்ட் வேல்யூ. இங்கே நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பை நாங்கள் 2 வாரத்துக்கு ஒரு கொடுத்துருக்கோம். இந்த ஆஃபீஸில் வச்சு எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த இடத்துல இதே மீட்டிங் நடக்கும். இப்போ அடுத்த வாரம் நடக்காது, அடுத்த வாரம் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கு அடுத்த வாரம் இங்கே இதே பிஓஎம் நடக்கும். இதே பிஓஎம்ல இதே மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷனோட, இதே மாதிரியான இன்னும் நிறைய குரூப்போட, இன்னும் நிறைய புதிய மக்களை அச்சீவ்மெண்டோட இந்த இடத்துல நடக்கதான் போகுது. அதை நீங்க பயன்படுத்திக்கணும்னாலோ இல்ல நீங்க இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய எல்லாருமே நீங்க எடுத்தாலும் நீங்க எடுக்காட்டாலும் இந்த விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டே தான் இருக்குது. அது மூலமா நாங்க சம்பாதிச்சு எங்க சேனல் எல்லா விஷயம் அச்சீவ் பண்ணிட்டே இருக்கோம். நாம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுத்து நம்மளோட அந்த பிளேஸ்மெண்ட்டை புடிச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு அடுத்து நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நபர் 10 பேர்கிட்ட பேசினாலும் அந்த 10 பேர்ல 2 பேரா நமக்கு தான் வர்ற மாதிரி இருக்கும். நம்ம எந்த வேலையுமே பார்த்துருக்க மாட்டோம். அதனாலதான் இதை கேட்கறதோட இல்லாம எவ்வளவு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றீங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளேஸ்மெண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். அதை நான் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, இப்போ நான் மகாராஜா, எனக்கு கீழே ஜமால் ஹுசேன், ஜமால் மீரான் 2 பேர் இருக்காங்க. இப்போ மீரானோட டீம்ல நீங்க வாரீங்க. மீரா டீம்ல இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நாகூர், அப்புறமா நம்மளோட அந்த சைடு வந்து தமிழ்ல 2 பேர் இருக்காங்க. இப்போ இவங்க டீம்ல நீங்க ஏதோ டீம்ல வாரீங்கன்னா, இப்போ இவங்களோட டீம்ல நீங்க வரும்பொழுது இந்த இடத்துல இப்போ மீரானோட டைரக்டா நீங்க வாரீங்க யூசப் பண்ணி. அதே விஷயத்த மீரா வந்து இப்போ உங்களோட யூசப் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்களா இல்லையா, நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா. அவங்க அடுத்த வீட்டு 10 பேர் பேசுறாங்க. அந்த 10 பேர்ல மினிமம் ஒரு 5 பேராது நம்ம யூசப் சார் கீழே வரணும்னா அது யூசப் சார் ஃபர்ஸ்ட் வரணும். மீரா அடுத்த வீட்டு பேசுற 10 பேர் யூசப் சாருக்கு கீழே வராம அவங்க மேல வர்றதுக்கு யூசப் சார் அப்புறமா வந்தாங்கன்னா அந்த 5 பேரும் யூசப் சார் மேல வந்துருவாங்க. அப்புறம் யூசப் சார் அவங்களுக்கு கீழே வருவாங்க. அதனால ஏதாவது பயன் இருக்கா? நம்ம இந்த விஷயத்தை கேட்கிறோங்கிறத விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது அது எப்போ தொடங்கும். ஸோ நமக்கு பிளேஸ்மெண்ட் வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்ட விஷயத்த நான் ஒரே விஷயம் தான், நான் டாக்டர் சீட்டுக்கு ஜாயின் பண்ணும் பொழுது நான் ஆபரேஷன் கற்றுக்கிட்டு தான் டாக்டர் ஆவேன். இன்ஜினியரிங் படிக்க போகும்பொழுது நான் 2 வண்டியை கல்வி பார்த்து தான் நான் இன்ஜினியரிங் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வெளியே உட்காந்துருந்தோம்னா நம்மளால கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ண முடியும். அதாவது
10,000 15,000 சம்பளம் கிடைக்கக்கூடிய இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், இல்ல 50,000 60,000 சம்பளம் கொடுக்கக்கூடிய டாக்டர் ஒர்க்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே 5 வருஷம் 6 வருஷம் கத்துக்க வேண்டியிருக்கு. ஆனா நமக்கு தேவை அதுக்கு போனா நம்ம முன்னேறுவோமா இல்லையா, அது மட்டும் தான் தேவை. அதே மாதிரி இங்க வந்தா நீங்க முன்னேறுவீங்களா இல்லையா, அதை பாருங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான மற்ற எல்லா கைட்லைன்ஸும் என்னென்ன பண்ணணும், அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுங்கிறது எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. பிளஸ் இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்களா இருக்கட்டும், இப்போ இங்க நிறைய பேர் வரல, நிறைய நபர்கள் வரல, நிறைய பேர் வந்து இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசியா அதுக்கு நிறைய பேர் கோயிலுக்கு கூட்டிட்டாங்க. அண்ட் நாளைக்கு கிறிஸ்துமஸா அதுக்கு நிறைய பேர் வீட்டு ரெடி பண்ணி சொல்லி போயிட்டாங்க. அதனால மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வரல. அதனால மட்டும் இங்க நம்ம உட்காரவே முடிஞ்சுது. ஏன்னா நம்ம டீம் அவ்வளோ பெருசு. ஸோ அதனால நாம சொல்லும் போது கெஸ்ட் புதிய நபர்களை யாரெல்லாம் கூப்பிட்டு வரீங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் வாங்க. ஏன்னா இப்போ என் டீம்ல ஒரு 7,000 8,000 பேர் இருக்காங்கன்னா அதுல திருநெல்வேலியில் மட்டுமே எனக்கு குறைஞ்சபட்சம் 1000 பேர் இருக்காங்க. இந்த அவ்வளவு பேர் இங்க வரணும், அவ்வளவு பேர் இதை கேட்கணும் பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா அது பாதிக்கிட்டோமானா. அதனாலதான் யாருக்குன்னா டேரக்டா வந்து கெஸ்ட் பார்க்கணும், இல்ல நிறைய பேருக்கு இந்த பிசினஸ் பத்தி நம்பிக்கை பெரியவரை கொடுத்தாலும் எடுப்பாங்கன்னு தோணுதோ அவங்க மட்டும் வாங்கன்னு சொல்லி நம்ம மினிமம் பீப்புளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரதுனாலதான் இங்க நம்மளால உட்காந்து பேசவே முடியுது. இது எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ். அடுத்த வாரம் எல்டிபி, அதுக்கு அடுத்த வாரத்துல இந்த பிஓவும் இருக்கும். நீங்க பயன்படுத்தி பெரிய உங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். பிளஸ் இப்போ ஜாயின் பண்ண நபர்களா, இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கட்டும், அண்ட் உங்க டீம்ல இது வரைக்கும் ஜாயின் பண்ண நபர்களா இருக்கட்டும், எல்லாரையும் ஜனவரி 6ஆம் தேதி லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு மஸ்டா கூட்டு வந்துருங்க. அவங்க பிசினஸை கத்துக்கிறதுக்கும் சரி, அவங்க பெரிய டெவலப் ஆகிறதுக்கும் சரி, அங்க நிறைய கைட்லைன்ஸும் நிறைய எஜுகேஷனும் நிறைய லைவ் ப்ரூஃபும் கிடைக்கும். அதை சரியா பயன்படுத்துங்க. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அகைன் சுக்குமான இந்த ஒரு விஷயத்த முழுமையா கேட்டதுக்கு எல்லாருமே ஒரு பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். அண்ட் புதிதா வந்த நபர்கள் யாரெல்லாம் வந்திருக்கீங்க கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறீங்களா? இந்த வருமானம் எப்ப இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம வந்திருக்கவங்க நீங்க பேரு, அப்புறமா அவர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணாங்களா? சத்தி உங்க பக்கத்துல இருக்காரு. அதே மாதிரி நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்க மாட்டேன், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் வர வைக்கணும்னு வச்சுங்க. அதே நம்ம பையன்லாம் வரணும் அப்படின்னா நீங்க ஒரு மினிமம் நிற்க முடியும், இல்லை மினிமம் வச்சு முடியும். ஒரு 4 பேர் உங்களுக்கு பாராட்டுற மாதிரி வீடியோவையோ போட்டு விட்டு போடுங்க. நார்மலா போடும்போது என்ன நடக்கும்னா, நீங்க என்ன நார்மலா போட்டீங்க என்ன நடக்குன்னா, அம்மா நான் மாட்டேம்மா, உனக்கு எதாவது தெரியாம சொல்லிட்டு இருக்கானோ, உன்னை ஏமாத்திருக்கானோ, நீ அதனால சும்மா நீ அந்த ஏதாவது சமைக்கிட்டு கேட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதுவே நீங்க இந்த ஒர்க் எடுத்து ஒரு புஸ்டாட்டை முடிச்சு ஒரு 4 பேர் முன்னாடி பாராட்டுகளை வாங்கி ஒரு இன்கம் எடுத்து இதை பார்ப்பா நம்ம ஒரு டீம்ல இருந்து நமக்கு பாராட்டு நடந்தாங்க அப்படின்னு நம்ம அச்சீவ் மீட்டிங் நடக்கும்ல, அதை ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்க பையன் அனுப்பிச்சுட்டு எனக்கு ஒரு ரெகனைசேஷன் பண்ணாங்கப்பா, அதை உனக்கு நான் சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுனீங்கன்னா ஏதோ அம்மா பாராட்ட மாட்டேங்கிறாங்க, ஏதோ சும்மா ஏதோ துபாக்கூர் கம்பெனி நினைச்சவங்க என்னமோ பாராட்டிட்டு இருக்காங்க, அம்மா ஒருவேளை சம்பாதிச்சுவாங்களோ, ஏதோ நல்ல விஷயமா தான் இருக்கும், நம்ம தான் கேட்காம போட்டோம்னா அவங்களுக்கு ஃபீல் ஆகும். நம்ம இப்போ வீடு பேசணும்னா அவங்க ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும், நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு பேசணும்னா அவங்களுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும், யதார்த்தமா இருக்கும். இப்போ வந்து நம்ம யார்கிட்ட பேசுறோம்னா நம்ம சொந்தக்காரங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருப்பாங்களா, அவங்க கிட்ட நம்ம இங்க பண்ற வேலையை தாண்டி நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானத்துக்காண்டி ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து எடுங்க. பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பையன் வேணும், கண்டிப்பா வேணும்னு வச்சுங்க. நம்ம ராஜி மேம் பண்ண மாதிரி அவங்க பையனுக்கு இடையில ஒரு கேப்ல ஒரு ஐடி சொல்லி விட்டு நம்ம மாதிரி டீப்பை கொண்டு போங்க. அப்புறம் பையனுக்கு புரிஞ்சு ராஜி மேம் வந்த மாதிரி அந்த பையனை வந்து ஒரு 60,000 ஐடி பட்டு தான் போட்டேன் நானு. அவங்க ஒர்க் பண்ண மாட்டேங்க, தம்பி கூட வந்து கூப்பிடுவாங்க, அடிச்சு போடுவோம். அதாவது நாங்க இந்த பக்கம் வந்தோம்னா அந்த பக்கம் பின்னாடி இறங்கி ஓடிவோம். அப்படி இருந்தோம் தான் 10,000 சம்பாதிச்சிருக்கா, வாரம் 10,000 12,000 சம்பாதிச்சிருக்கோம். சரிங்களா? யாருமே இப்ப மேபி ராஜி மேம் இல்ல பையன் வந்தாதான் நான் பண்ணலான்னு இருக்கேன், பையனுக்கு மட்டும் புரிய வைக்கணும்னு உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவங்களால இப்ப இந்த விஷயம் பண்ணிக்க முடியாது. அப்படி உட்கார்ந்து இருந்தா அவங்க பையனை வந்திருக்க மாட்டாங்க. சரிங்களா? இவங்க ஒரு அச்சீவ்மெண்ட் முடிச்சாங்க, அதை கூப்பிட்டு வந்து அவங்க பையனை காமிச்சாங்க. பையனை காமிக்கும் போது பையனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு, என்ன புரிஞ்சு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். சரிங்களா? மேடம் உங்களுக்கு நான் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு என்ன பண்றீங்க இல்லைங்களா? நீங்க என்ன இதுல ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இவ்வளவு பசங்களை
உருவாக்கியிருக்கீங்க, சின்ன ஸ்கூலுங்கிறீங்க. எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்காங்க. எல்லாமே கண்டிப்பா. ஸோ நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் உங்க மேல ஹோப் வச்சிருக்காங்க. ஒரே விஷயம் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு நல்ல விஷயத்த 100 பேர் தப்புன்னு சொன்னாலும் அது தப்பா மாறாது. ஒரு கெட்ட விஷயத்த 100 பேர் நல்லது சொன்னாலும் அது ரைட்டாகவும் மாறாது. இது எதுக்காண்டி சொல்றேன்னா, இந்த ஒரு நிறுவனத்தை பத்தியும் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை பத்தியும் வெளி உலகத்துல நிறைய பேருக்கு தெரியாது. நான் சொன்ன அந்த எறும்பு கதை தான். 100 எறும்பு சேர்ந்து நீ பண்றது தப்பு, நீ பண்றது தப்புன்னு சொன்னாலும் அந்த எறும்பு சொல்றதை கேட்டு திருப்பி போனா புலிக்குள்ள விடாம இருக்கலாம். ஆனா ஏதாவது செய்வான்னு கேட்டா நிறைய பேர் எதை கரெக்டுன்னு சொல்றாங்களோ அதான் கரெக்டுன்னு நினைச்சு அவங்க போயிட்டு விடுறாங்க. அதனால ஒரே விஷயம் தான், இந்த வருமான வாய்ப்புல நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு பேர் சொல்லிட்டேன். பி கிராண்ட். நீங்க போயிட்டு பேசுற நிறைய பேர் இதை ஏத்துக்க மாட்டாங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்க, வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஃபேக்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. ஒரே வார்த்தை தான், இந்த நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதும் பார்த்ததும் இதுல எப்படி ப்ரூஃபை கேட்டதும் புரிஞ்சுக்கிட்டதும் யாரு? நம்ம. நீங்க போயிட்டு பேசுற யாருக்கும் இதை பத்திலாம் தெரியாது. அப்போ ஒரு டாக்டரை கொண்டு போய் வண்டி ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம்னா எப்படி இருக்கும்? ஒரு மெக்கானிக்கை போயிட்டு ஊசி போட்டோம்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். இதை பத்தி தெரியாம இது தப்பு, இது கிடைக்காது, இது முடியாது, இது ஃபேக்குன்னு சொல்றவங்களோட வார்த்தை. சரிங்களா? ஸோ நம்ம முடிவு பண்ணணும், நம்ம எடுத்துக்கிட்ட கரெக்டாக தப்பானு. அப்படியும் உங்களை நிறைய நெகட்டிவ் பண்றாங்க, இது ஃபேக்கு, நீ ஏமாத்த சொல்றாங்கன்னா கூப்பிட்டு அவ்வளோ வக்கனையா பேசுறல வந்து பாரு இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி அப்படின்னு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு டைரக்ட்லயோ ஜூம்லயோ அதுக்கப்புறமா அவங்க சொல்ற விஷயங்கள் கரெக்டா இருந்துச்சு, இல்லை நாங்க சொல்ற விஷயங்கள் கரெக்டா இருக்காங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டோம். புரியுங்களா? ஒரு ஹவுஸ் வைப்பு எல்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்க. இப்போ வந்து லீவுங்கிறதுனால 6:30 அட்டன் பண்ணிடுவோம், 8:30 அட்டன் பண்ணுவோம். ஸ்கூல் திறந்துட்டுனா 6:30 கூட பாசிபிள் இல்லை. அதான் மார்னிங் 6:30 பொறுத்தவரை இவங்க தான் இனி எடுக்கிறாங்க. இப்போ மார்னிங் 6:30 பொறுத்தவரை எதுக்காண்டி அட்டன் பண்ண சொல்றேன்னா, மார்னிங் 6:30 ஐடி கிளாஸ் ஒரு பாட்டு இருக்கு. அது எதுக்காண்டி அப்படின்னா, நீங்க எடுத்த இந்த வாய்ப்பு வந்து எத்தனை பேர் டெய்லி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? நம்ம எடுத்த இடம் சரியான இடம். நிறைய நபர்கள் புதுசு புதுசா ஐடி போட்டுட்டு இருக்காங்க, நிறைய நபர்கள் புதுசு புதுசா இணைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எடுத்துக்க இடம் என்ன இடம் தான்? சரியான இடம் தான் அப்படிங்கிற நமக்கு புரியும். நீங்க போயிட்டு நிறைய பேர் பேசி இது நடக்காம முடியாதுன்னு சொல்லிப்பாங்களா? அவங்கள கொண்டு வந்து 6:30 மீட்டிங்ல உட்கார வச்சீங்கன்னா அவனுக்கு நீ நடக்காதுன்னு சொல்லல, இங்க பாரு தினமும் 300 இடம் பத்த மாட்டேங்குது, யூடியூப்ல வர லிங்க் போட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நடக்காத முடியாத விஷயத்துல எப்படி டெய்லி ஜாயின் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க கேட்டு புரிய வைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மார்னிங் பாசிட்டிவ் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கும் சரி, உங்களை நம்பி வர்றவர்களையும் கண்டிப்பா அதை அட்டன் பண்ணுவாங்க. உங்களை நம்பி வரமாட்டேன்னு சொல்றவங்களையும் அட்டன் பண்ணுவாங்க. ஏன்னா வரமாட்டேன்னு சொல்றவங்களையும் அட்டன் பண்ணாதான் நீங்க எடுத்துக்க இடத்தோட ஒர்த்து தெரிய வரும். சரிங்களா? சூப்பரா எடுத்து பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்ஸ். கேட்டு பண்ணுமா வாழ்த்துக்கணுமா? சூப்பர். ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல இருக்க பிரின்சிபல் அவங்க சிரிச்சேன் அப்படின்னு. அப்புறம் வந்து இல்லை நான் ராஜ்ய பேச்சு போல அம்மா வர சொல்லணுமா, ஏன்னா இவங்க வந்து எங்க பக்கத்துல தான் இருந்தாங்க. இவங்க ரொம்ப ஃபெமிலியர், உங்க ஃபேமிலி பூராவும் எங்களுக்கு தெரியும். அம்மா வர சொல்லுங்க ராஜி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இவங்க நான் சிரிச்சோடனே என்ன சொல்லணுங்கிறதே கண்டிப்பா அல்ல எல்லாருக்குமே இருக்குது தானே. ஏன்னா பிபி சார் வைஸ் பிரின்சிபால் வர இருந்தா அவர் ரொம்ப இடம் பண்ணிட்டார். உடனே அதை விட்டாச்சு. அப்புறம் இவங்க வந்து எனக்கு சொன்னாங்க ஐஸ்வர்யா சேர்ந்திருக்கானோடனே நான் வேற எதையுமே நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பொண்ணை வந்து ஃபேக்காக ஒரு இது சேர்க்க மாட்டாங்க. உடனே மறுநாளே நான் ஒரு ஐடி போட்டேன். அப்புறம் மறுநாள் சிஸ்டருக்கு ஒன்று போட்டேன். இப்போ போட்டேன். இன்னும் ஒரு 5 போடணும். அதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். கண்டிப்பா கண்டிப்பா இல்லை. நீங்க அதுக்கு நான் சொன்ன மாதிரி தான் இப்போ வரைக்கும் அதை எடுக்க முன்னகுட்டி மேக்ஸிமம் இன்னைக்கு நாளைக்குள்ள நீங்க வேற எங்கேயாவது அரேஞ்ச்மெண்ட் அதை ரெடி பண்ணி போட்டுட்டு அப்புறமா அந்த அரேஞ்ச்மெண்ட் எடுத்து கொடுங்க. அது மாதிரி பிளான் பண்ணுங்க. இப்போ நீங்க சொன்ன விஷயத்த நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது உங்களுக்கும் சரி, எப்படி எல்லாருக்குமே சரி. உங்ககிட்ட கேதப்பா நம்ம வந்து உங்கள்கிட்ட பேசும்பொழுது நீங்க நமக்கு ஒரு சிரிச்சோம், இல்லை நம்ம ஒரு சின்னதா ஏனமா பார்த்தோம்ல, அது நாகமா பார்க்கறது இல்லை. என்னடா இது ஒரு புரிதல் இல்லாம இருக்கு ஒரு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்ல, இந்த விஷயம் உங்களுக்கும் நடக்கும். நீங்க போயிட்டு பேசுறவங்களும் அந்த மாதிரி செய்வாங்க.
அப்படி செய்யறவங்க கிட்ட நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா நம்ம இந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த இடத்துல என்னென்ன ப்ரூஃப் இருக்குன்றத நம்ம ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால ஸ்ட்ராங்கா நிக்க முடியும். ஏன்னா இப்போ என்னன்னா நிறைய பேருக்கு இப்போ நான் வந்து இந்த பிசினஸ் எடுத்த புதுசுல நான் போயிட்டு நிறைய பேர் பேசும்போது என்னை பத்தி சிரிச்சாங்கன்னா எனக்கு அப்படியே எரிச்ச வரும். எனக்கு பயம் வராது, எனக்கு காண்டு வரும். என்ன காண்டு வரும்னா எனக்கு இந்த பிசினஸை பத்தி முழுமையா தெரிஞ்சு இதை பத்தி தெரியாத ஒருத்தவங்க சிரிச்சாங்கன்னா காண்டு வரும். கொஞ்ச நாளைக்கு எப்பவுமே என்ன தெரியுமா தோணுச்சு, பரிதா போட்டுச்சு. என்ன இருந்துச்சு, பரிதா வந்துச்சு. நான் போயிட்டு இப்போ இந்த நடந்து வந்து சொல்றேன், மேடம் இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிறது இன்னும் 12,000 சம்பளத்துக்கு எத்தனை வருஷம் லாபம் தெரியல அப்படி மாதிரி எனக்கு ஒரு காலத்துக்கு அப்புறமா ஒரு காலத்துல எனக்கு இதை பத்தி சொல்லும் பொழுது என்னை பத்தி சிரிச்சவன் வரமாட்டேன்னு சொன்ன பார்க்கும்போது கோவம் வரும். இவ்வளவு நல்ல விஷயத்தை சொல்ல வரமாட்டேன் அப்படின்னு கோவம் வரும். சீடி ஆயிட்டேன், சீடி எனக்கு ரொம்ப ஒருத்தர் போய் சொல்லுவேன். அப்ப ஹே புல்லட் வாங்கிட்டேன்டா, 60 லட்சம் சம்பாதிச்சேன்டா. அட கோமா நீ இன்னும் திருச்சிட்டே உட்காந்துட்டு தான் இருக்க அப்படின்னு ஒரு காலத்துக்கு அப்புறம் என்ன வந்துருச்சு, பரிதாபம் போட ஆரம்பிச்சிட்டோம். அதான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சொல்றதுல ஏழமா சிரிக்கிறவங்க பாக்குறவங்க எல்லாருமே அடுத்து வருவாங்க. உங்க ஃபேஸ கூட ஃபேஸ் பண்ண முடியாம வருவாங்க. ஐயோ இவங்ககிட்ட சொன்ன விஷயத்த நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா நான் யாரையும் தப்பு சொல்றது கிடையாது. ஏன்னா என் சித்தப்பா என்னை பத்தி சிரிச்சாரு, என் சொந்த அண்ணன் என்னை பத்தி சிரிச்சாரு. இப்ப எல்லாரும் தம்பி நாங்க ஏதோ தப்பு தம்பி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ புரிதல் இல்லாத வரைக்கும் எல்லாருமே உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படி சிரிக்கும் பொழுது நீங்க விழுந்தீங்கன்னா ஆமா ஆமா எப்போது சண்டே கிளம்பி வந்துட்டாங்க, இன்னைக்கு கிளம்பிட்டீங்க, எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எங்க போறாரு என்ன மீட்டிங் முன்ன போயிட்டு எல்லா பிள்ளையும் அம்மா ஆகிட்டே இருந்துச்சு. முன்ன பேசின பேச்சு இப்போ அப்படியே நீ போயிட்டா, மீட்டிங் போயிட்டா, விளையாடுறதுல நீ போயிருக்க, நீ நல்லபடியா சம்பாதிக்கணும், உன் பிள்ளைகளை வச்சுட்டு வாழ்க்கையில முன்னேற ரொம்ப சந்தோஷம். நான் எனக்கு ஈவினிங் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. அதாவது நீ ஒரு விஷயம் எடுத்து உன்னையும் கெடுத்துக்கிட்டு பிள்ளைகளையும் இதுல சேர்த்துட்டு கெடுத்துக்கிட்டு இருக்கேன்னு அதே அண்ணவாய் அது நாரவாய். ஃபர்ஸ்ட் நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கு முன்னால வரைக்கும் ஏசுவாங்க தூத்துவாங்க. நம்ம சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா நீ நல்ல சுத்தமா இருந்திருக்க, நல்லபடியா பண்ணிட்டு பையனை கூட்டு போறல பொண்ணையும் சேர்த்து கூட்டு போ, போயிட்டு முடிச்சுட்டு நல்லபடியா சம்பாதிச்சு பெரிய நிறைய டெவலப் ஆகும். புரியுங்களா? கண்டிப்பா எடுத்து சூப்பரா பண்ணுங்க, நிறைய சப்போர்ட் இருக்கும், சரியா பயன்படுத்துங்க. சரிங்களா? உங்க எல்லாரையுமே வர்ற திருநெல்வேலி லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல எல்லாருமே எதிர்பார்ப்பேன். மஸ்ட் எல்லாருமே வந்துருங்க. நம்ம லீடர்ஷிப் எப்படி வளர்த்துக்கணும், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து என்னோட நண்பனோட ஸ்பீச்சும் இருக்கும். அண்ட் நம்ம டீமோட ஹெட் நமக்கு இந்த ஒரு விஷயத்த சென்னையில இருந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து நம்ம ஆதிகுருவோட ஸ்பீச்சும் இருக்கும். கண்டிப்பா ஒரு சூப்பரான ட்ரைனிங்கா இருக்கும். எல்லாருமே கண்டிப்பா அதை பயன்படுத்திக்கணும். சரிங்களா? வேற எங்க எதாவது கேட்கணுமா? பொண்ணு ஸ்டார்டோட நிக்கி இந்த வாரம் மணி கோர்ல நிக்கி வையா ஒன்னே முடிச்சிருக்கேன். நான் இன்கம் மட்டும் எடுத்துக்கிறேன் சார், மற்ற எல்லாம் கேட்காதீங்க சார், அச்சீவ்மெண்ட்லாம் கேட்காதீங்க சார். நம்ம போன டயத்துக்கு நீங்க வீடியோ முடிச்சு வீடியோ இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்தி அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த விஷயத்தை முடிச்சுட்டே வந்துடும். அதை முடிச்சுட்டு வரணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே தானே? பாலா சார்